அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருமங்கலம் தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரா? தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளரான விஜயபிரபாகரன் அவர்கள் 18வது மக்களவைத் தேர்தலில் தான் முதலில் அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தார். அதன் பின்பு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அவர் வரும் தேர்தலில் எப்படியேனும் தென் மாவட்டங்களில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என முனைப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மத்திய தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டத்தின் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அவர் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அங்கு அவர் கணிசமான வாக்குகளை பெற்றார். மேலும் 18வது மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து 5 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றிருந்தது. திருவள்ளுவர், தஞ்சாவூர், கடலூர், விருதுநகர் போன்ற தொகுதிகளை பெற்றிருந்த அவர்கள் விருதுநகர் தொகுதியில் நூல் இழையில் வெற்றியை தவறவிட்டார்கள். விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். ஆரம்பத்தில் விஜயபிரபாகரன் முன்னிலை பெற்று வந்தாலும் இறுதி நேரத்தில் விஜயபிரபாகரன் தோல்வியை தழுவினார். விஜயபிரபாகரன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வாக்குகளை தொகுதி வாரியாக நாம் காணலாம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுடன் மதுரை மாவட்டத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளை இணைத்து 6 சட்டப்பேரவை தொகுதிகளோடு ஒருங்கிணைக்கப்பட்ட பாராளுமன்ற தொகுதியாக அறியப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் 71,664 வாக்குகளை பெற்றிருந்தார். திருமங்கலம் தொகுதியில் 59,591 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த 2 தொகுதிகளும் மதுரை மாவட்டத்தில் அடங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை போன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது. சாத்தூர் தொகுதியில் 59,238 வாக்குகளையும், சிவகாசி தொகுதியில் 53,236 வாக்குகளையும், விருதுநகர் தொகுதியில் 52,855 வாக்குகளையும், அருப்புக்கோட்டை தொகுதியில் 61,449 வாக்குகளையும் பெற்றிருந்தார். போஸ்டல் வாக்குகளையும் இணைத்து 3,80,877 வாக்குகளை விஜயபிரபாகரன் அவர்கள் அந்த தேர்தலில் பெற்றிருந்தார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக் தாகூர் அவர்கள் இதே விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு 3,85,256 வாக்குகளை பெற்றிருந்தார். 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் மாணிக் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ராதிகா அவர்கள் 1,60,000 வாக்குகளை பெற்றிருந்தார். வரும் தேர்தலில் தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணியில் அவர்கள் இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணி அறிவித்தது போன்று ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க தவறிவிட்டது. அந்த கோபத்தில் தேமுதிக வரும் ஜனவரி மாதம் கடலூரில் மாநாட்டை அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் நாங்கள் யாரோடு கூட்டணி அமைப்போம் என்பதை அறிவிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6லிருந்து 8 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏவா வேலுவின் மூலமாக பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். ஆனால் அதற்கு மேல் தர முடியாது, எங்கள் கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் உள்ளது, இதுவே உங்களுக்கு அதிகம் என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேமுதிகவோ 10 தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளது. குறிப்பாக திருவள்ளுவர் சென்னை மண்டலத்தில் 2 தொகுதிகள், கடலூர் மாவட்டத்தில் 3 தொகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தில் 3 தொகுதிகள், டெல்டா பகுதியில் 1 தொகுதி, கொங்கு மண்டலத்தில் 1 தொகுதி என மொத்தமாக 10 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் எதிர்பார்த்து உள்ளார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி, விருத்தாச்சலம் மற்றும் பன்ருட்டி அல்லது குறிஞ்சிப்பாடி என்ற தொகுதிகளை அவர்கள் எதிர்பார்த்துள்ளார்கள். 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக கடலூர் தொகுதியில் சிவக்கொழுந்தை வேட்பாளராக நிறுத்தியிருந்தது. 2வது இடத்தை பெற்றிருந்தார். கடலூரிலும் இவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு இன்றளவும் இருந்து வருகிறது. இதேபோன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் திருமங்கலம் தொகுதியில்தான் தேமுதிகவின் வேட்பாளரான விஜயபிரபாகரன் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். எனவே திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இருந்தால் RP உதயகுமார் அவர்களின் சொந்த தொகுதி தர மறுத்து விடுவார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் இந்த தொகுதி அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் திமுக வாக்குகளையும் சேர்க்கும் பொழுது விஜயபிரபாகரன் வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதிமுக வேட்பாளரும் வலிமையான வேட்பாளராக அறியப்படுகிறார். நன்றி.